எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப இந்த வீடியோல நான் என்ன உங்களுக்கு சொல்லப் போறேன் அப்டின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் புரொடெக்ஷன். இங்க ஒரு ஸ்பீக்கர் புரொடெக்ஷன், இங்க ஒரு ஸ்பீக்கர் புரொடெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாரி 2 ஸ்பீக்கர் புரொடெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போதும், இப்ப 2 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாரி சப்புக்கு தனியா, சேனல்ஸ்க்கு தனியா, 5 சேனல்ஸ்க்கு தனியா நம்ம யூஸ் பண்ணும்போதும், இந்த ஸ்பீக்கர் புரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்வூஃபர் அவுட்புட் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்போம். சப்வூஃபருக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்போம். மெயின் சேனலுக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்போம். அப்படி இருக்கக்குள்ள, இதுலயும் சப்வூஃபர் நம்ம இன்புட் குடுத்து அவுட்புட் எடுப்போம். இதுலயும் இன்புட் குடுத்து அவுட்புட் எடுப்போம். சரிங்களா? பட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம 2 யூஸ் பண்ணக்குள்ள, இதுலயும் 2 டிரான்ஸ்ஃபார்மரோடைய கிரவுண்ட் குடுக்கணும். இதுலயும் 2 டிரான்ஸ்ஃபார்மரோடைய கிரவுண்ட் குடுக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? ஏன்னா, இப்போ 5 சேனல் வந்து இப்ப இது மூலியமாவும் வருது, இது மூலியமாவும் வருது. அதே மாரி சப் அவுட் இது மூலியமாவும் வருது, இது மூலியமாவும் வருது. நீங்க 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்துல, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தும் கிரவுண்ட் வந்து இந்த இந்த ஸ் எது என்னது? ஸ்பீக்கர் புரொடெக்ஷனுக்கு வரணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தும் என்ன பண்ணணும்? இந்த ஸ்பீக்கர் புரொடெக்ஷனுக்கு நீங்க கிரவுண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப இந்த மாரி 2 ஸ்பீக்கர் புரொடெக்ஷன் 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது, இல்ல 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி 1 ஸ்பீக்கர் புரொடெக்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, 2 டிரான்ஸ்ஃபார்மருடைய கிரவுண்டையும் ஸ்பீக்கர் புரொடெக்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? கிரவுண்டுல சால்டரிங் பண்ணணும். அப்பதான் அது ப்ராப்பரா வொர்க் ஆகும். இல்லன்னா டிசி வோல்டேஜ் வந்துச்சுன்னா, அது ரிலேவ கட் பண்ணாம அப்படியே இருக்கும். ஸ்பீக்கர் காயில் புகஞ்சிரும். சரிங்களா? புரியும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.